தமிழக சட்டப்பேரவை இன்று காலை 10:30 மணிக்கு கூடுகிறது. சட்டப்பேரவையில் 2017-18ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் இன்று 10:30 மணிக்கு நிதியமைச்சர் ஜெயக்குமார் தாக்கல் செய்கிறார். பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்தை சுற்றிலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. 400 அவை காவலர்கள், தமிழக காவலர்கள் 1600 பேர் பாதுகாப்பு பணி உட்பட 2000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் தலைமைச் செயலகத்துக்கு வெளியேயும் தலைமைச் செயலகத்துக்கு உள்ளேயும் அவை காவலர்கள் கொண்டும் 2000 காவலர்கள் தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சரியாக 10:30 மணிக்கு பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்படுகிறது. நிதியமைச்சர் ஜெயக்குமார் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அவருடைய நினைவிடத்தில் ஆசி பெற்று பிரதியை அங்கே வைத்து வணங்கிவிட்டு தற்போது தலைமைச் செயலகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். தலைமைச் செயலாளர் அவரை வரவேற்பார். அதைத் தொடர்ந்து நிதி செயலாளர் சண்முகம் அவரை வரவேற்பார், ஜெயக்குமார் அவர்களை, நிதியமைச்சரை. அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவை 10:30 மணிக்கு கூடியதும் நிதியமைச்சர் ஜெயக்குமார் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். கடந்த மாதம் 16ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை பொறுப்பேற்றது. அதற்கு பிறகு இன்று 16ஆம் தேதி இன்று தமிழக அரசினுடைய 2017-18ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. தலைமைச் செயலகத்தை சுற்றியும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பெட்ரோல் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரியை தமிழக அரசு உயர்த்தியிருக்கிறது. இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஒரு பக்கம் உயர்ந்து வருகிறது. ஏற்கனவே நிதி சுமையில் சிக்கி தவிக்கக்கூடிய தமிழக அரசு நிதி பற்றாக்குறையின் காரணமாகவும் கடன் சுமை காரணமாகவும் மத்திய அரசிலிருந்து கிடைக்கக்கூடிய நிதி காலதாமதம் ஏற்படும் சூழ்நிலையில் இந்த பட்ஜெட் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பட்ஜெட்டாகவே பார்க்கப்படுகிறது. தமிழக அரசின் சார்பாக தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த பட்ஜெட்டை எதிர்நோக்கி பொதுமக்களும் அரசியல் கட்சிகளும் ஒருபுறம் பட்ஜெட்டை உற்று நோக்கி வருகின்றனர். வல்லுநருடைய கணிப்பும் எப்படி இருக்கிறது என்றதனால் புதிய அறிவிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தபோதும் ஏற்கனவே தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு நிதியானது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. மத்திய அரசிலிருந்து நிதி பகிர்வானது தொடர்ந்து குறைந்து வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே வர்தா புயல், வறட்சி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்காக நிதியை தமிழக அரசு கோரி இருக்கக்கூடிய நிலையில் அந்த நிதிகள் கிடைக்கப்பட்டால் மட்டுமே இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியும். தமிழக அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்ட அனைத்து விதமான அறிவிப்புகளும் வங்கி கணக்கில் செலுத்தப்படக்கூடிய நிலை இருக்கிறது. வறட்சிக்கான தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட வறட்சி நிவாரணமும் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. இந்த நிலையில் பார்க்கும்போது ஜிஎஸ்டி ஜூலை 1ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. மத்திய அரசால் அமல்படுத்தப்படக்கூடிய ஜிஎஸ்டி சட்டமும் அமல்படுத்தப்படக்கூடியது. இதன் காரணமாக தமிழக அரசுக்கு கூடுதல் சுமையாகவே அந்த சுமை இருக்கும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு புதிய வரிகள் இல்லாமல் புதிய அறிவிப்புகளோடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுமா என்று மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கான விடை 10:30 மணிக்கு கிடைத்துவிடும்.